நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ரமலான் மாத நோன்பை விடுறதுக்கு சலுகை பெற்ற நபர்கள் பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நோன்பு அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய 3வது தூண். இது முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் கட்டாய கடமை. இந்த நோன்பை ஒரு சில காரணங்களுக்காக நம்ம விட்டுட்டு பின்னாடி கண்டிப்பா அந்த நோன்பை நம்ம திரும்ப வைக்கணும். அப்படி யார் யாரெல்லாம் சலுகை பெற்றிருக்காங்க அப்படின்னா, முதலாவது ஹைல் மற்றும் நிஃபாசுடைய நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், இரண்டாவது இஸ்திஹாலாவுடைய நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், மூன்றாவது கர்ப்பிணி பெண்கள் அல்லது பாலூட்டும் தாய்மார்கள், நான்காவது நோயாளிகள், ஐந்தாவது முதியவர்கள், ஆறாவது பயணிகள். இந்த சலுகை பெற்ற நபர்கள்ல முதியவர்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்க எத்தனை நோன்பை விட்டாங்களோ அத்தனை நோன்பை கணக்கு செய்து திரும்ப அந்த நோன்பை அவங்க வைக்கணும். முதியவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த வயசான நிலைமை அப்படிங்கிறது மௌத்த வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறதுனால அந்த நோன்புகளை வைக்க முடிஞ்சிச்சுன்னா சிறந்தது அந்த நோன்புகளை வைக்கிறது. அப்படி முடியலைன்னா எத்தனை நோன்பு விட்டுருக்காங்களோ அத்தனை நோன்புகளுக்கு அவங்க ஏழைகளுக்கு உணவளிக்கணும். علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان. நோன்பு வைத்த நிலையில கணவன் மனைவி ஒன்று சேரலாமா? அப்படி ஒன்று சேர்ந்துட்டாலும் அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நோன்பு வைத்த நிலையில கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வது அப்படிங்கிறது முற்றிலுமாக ஹராம். இது கண்டிப்பா தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி தெரியாம சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நோன்பு முறிஞ்சிடும். இவ்வாறு அவங்களுடைய நோன்பு முறிஞ்சிடுச்சு அப்படின்னா அதற்கான பரிகாரத்தை அவங்க கண்டிப்பான முறையில செய்யணும். ஒண்ணு, கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து 2 மாசங்கள் நோன்பு வைக்கணும். அப்படி இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு அவங்க உணவளிக்கணும். நோன்புடைய பகல் காலங்களை கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்வதுதான் இஸ்லாம் இங்க தடை செய்தே தவிர கணவன் மனைவி முத்தமிடுறதுனாலயோ கட்டி அணைக்கிறதுனாலயோ ஒருபோதும் நோன்பு முறியாது. இதை குறித்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நிலையில் தம் மனைவியரை கட்டி அணைப்பார்கள், முத்தமிடுவார்கள். உங்களில் தம் உணர்ச்சியை அதிகம் கட்டுப்படுத்தி கொள்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க.